அங்க அத்தனை பேர் VLOOKUP பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. இங்க நீ என்னன்னா போன் யூஸ் பண்ணிட்டு படுத்து கிடக்க. எக்ஸ்பிளைன் பண்ணா. உனக்கு என்ன VLOOKUP தானே எக்ஸ்பிளைன் பண்ணணும். பண்றேன் இது. VLOOKUPனா வெர்டிகல் லுக்அப். இது எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா ஒரு காலம்ல இருக்க வேல்யூவோட அதே ரோல இருக்க வேற ஒரு காலம்ல இருக்க வேல்யூவை கண்டுபிடிக்கதான். ஓகேவா? சிம்பிளா சொல்லணும்னா இப்போ ஒரு ஸ்கூல் இருக்கு. அதுல ஒரு ஸ்டூடெண்டோட ரோல் நம்பர் தெரியும். அதை வச்சு அவன் டிபார்ட்மெண்ட் எதுன்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதான் VLOOKUP. பிராக்டிகலாவும் சொல்லி கொடுறா. சரி, ஓகேவா? இந்த ஸ்டூடெண்ட் ஐடிக்கு டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிக்க போறோம். VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஈக்குவல் VLOOKUP பிராக்கெட் ஓபன் பண்ணி லுக்அப் வேல்யூ நம்ம எதை வச்சு தேடுறோமோ அதான் லுக்அப் வேல்யூ. அதை செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுத்து டேபிள் அரே எந்த டேபிள்குள்ள இருக்கோ அந்த டேட்டாஸ்குள்ள இருக்கோ அதை ஃபுல்லா செலக்ட் பண்ணிடணும். அதான் டேபிள் அரே. கமா கொடுத்துட்டு அது எந்த காலம்ல இருக்கோ அதை காலம் செலக்ட் பண்ணக்கூடாது. எந்த காலம்ல இருக்குன்னு நம்பர் வைஸ் என்டர் பண்ணும். 1 2 3. இப்போ தேர்ட் காலம்ல இருக்கிறதுனால நம்ம 3ன்னு என்டர் பண்ணி கமா கொடுத்து தென் ட்ரூவான மேட்ச் அப்ராக்சிமேட் அப்படின்னு சொன்னா ட்ரூனும், எக்ஸாக்டா வேணும் அப்படின்னா ஃபால்ஸ்னு கொடுக்கணும். நமக்கு எக்ஸாக்டா வேணும், சோ நம்ம ஃபால்ஸ்னு கொடுத்து பிராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சரியான வேல்யூ கிடைச்சிடும். அந்த பயம் இருக்கட்டும். அடுத்த வாட்டி வீடியோ கேட்டா ஒழுங்கா போடு.